என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வன்முறைகள் உண்மையிலேயே வேதனை அளிக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் இணக்கமாக வாழ வேண்டிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கலவரம் என்பது ஏற்க முடியல. ஆனால் இந்த கலவரம் நடப்பதை சிலர் ரசிக்கிறார்கள். அதை பார்க்கவோ அதை கேட்கவோ மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. 1947 விடுதலை பெற்றோம். 2024 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றி 70 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஏற்றத்தாழ்வுகள் உள்ள மனிதர்கள் எல்லாம் இணங்கி வாழ்வதற்கான சமநிலையான இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு 70 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஏற்றத்தாழ்வுகள் என்றோ கலைந்திருக்க வேண்டும் ஆட்சியாளர்களால். அதற்குத்தான் அனைவருக்கும் வாக்குரிமை, அதற்குத்தான் அனைவருக்கும் சமமான சட்டம், அதற்குத்தான் அனைவருக்கும் சமமான நீதி என்று சட்டம் வகுக்கப்பட்டது. பொதுவா தமிழ்நாட்டில் சாதி மோதல் என்பது வரவே வராது. அது வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அந்த நிலையில தமிழ்நாட்டு அரசியல் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலை சீர்படுத்தி இருந்தால் தமிழ்நாட்டில் சாதி மோதலே இருந்திருக்காது. தமிழ்நாட்டு அரசியல் சீரழிந்ததால தமிழ்நாட்டில் சாதி மோதல் உருவானது. இல்லைன்னு யாருன்னா மறுக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இன்று வரைக்கும் சாதி மோதல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருப்பதற்கான காரணம் திமுக என்ற இந்த சாதி இயக்கம்தான். நான் திமுகவை சாதி இயக்கம், திமுக சாதி வெறி பிடித்த கட்சி, திமுக தான் சாதி மோதலுக்கான மிக முக்கிய காரணம் அப்படின்னு நான் சொன்னா திமுக சாதி கட்சியா, தமிழ்நாட்டில் திமுக சாதி கட்சியா அப்படின்னு என்ன கேள்வி கேட்பான். திமுக தாண்டா தமிழ்நாட்டில் உண்மையான சாதி வெறி பிடித்த கட்சி அப்படின்னு அதனுடைய பின்புலங்களையும் அவர்கள் ஒவ்வொரு சமூகத்துக்கு எதிராக அவர்கள் செய்கின்ற வன்மங்களையும் அவர்கள் செய்கின்ற அந்த செயலால இரு சமூகங்கள் மோதுவதையும் பின்னாடி நின்று யோசிச்சு பாருங்க. இந்த மோதல் உருவாவதற்கு யாரு பின்னாடி இருந்து வேலை செய்யறாங்கன்னு உனக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு கலவரம் உருவாகும், அந்த இடத்துல இரு சமூகங்கள் மோதிக்கும். ஆனால் அதை சாதி கலவரமாக சித்தரிப்பதும், அதில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட கட்சியை, நேரடியாக சொல்லுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியை சாதி கட்சி என்று பேசுவதும், அந்த சாதி கட்சியின் குண்டர்கள் தான் இந்த சாதி கலவரத்தை உருவாக்கினார்கள் என்று சொல்லுவதும் யாரால் இது சொல்லப்படுகிறது? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு சங்கத்தமிழன்னு இருக்கிறான். இவன் ஒவ்வொரு செய்தி சேனல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு நேற்று கூட ஒரு தமிழ்ல போய் பேசியிருக்கான். அந்நிய தோழர்களை நாம் சொல்லவில்லை, பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்றான். ஏண்டா, பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் பிரச்சனை உருவாக்குறதுக்கு வந்தானா சொல்லுங்க? அதிமுகவை சார்ந்த ஒரு தலித் இளைஞனாலதான் இவ்வளவு பிரச்சனையை உருவாச்சுன்னு அந்த செய்தி சொல்லுது. அவன் ஒருத்தன் தூண்டிவிட்ட கொழுந்து ஒட்டுமொத்த விசிகாவினுடைய உறுப்பினர்களும் அவன் பின்னாடி போய் சேர்ந்துகிட்டு தீவெட்டிப்பட்டியில நடந்த கலவரத்துக்கு மொத்தமே பாமக தான் காரணம், அங்க இருக்கிற வன்னியர்கள் தான் காரணம், சாதி வெறி பிடிச்சு ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்கீங்க? அங்க பெட்ரோல் குண்ட வீசினவன் யாரு? பாட்டில் எடுத்துட்டு போய் வண்டியில பெட்ரோலை பிடிச்சி ஒரு துணியை அதுல சொருவி அங்க பத்த வச்சு கடை மேல கொண்டு போய் வீசினவன் யாருன்னு மொத்தமே சிசிடிவி புட்டேஜி வெளியே கொண்டாந்துடுச்சு. காவல்துறை அந்த புட்டேஜியை பார்த்துடுச்சு. யாரு தப்பு செஞ்சான்னு காவல்துறைக்கு தெரிஞ்சிடுச்சு. காவல்துறைக்கு தெரிஞ்ச பிறகுதான் காவல்துறை அவர்கள் மீது வழக்கு போடுது. காவல் நிலையத்துக்கு போய் வழக்கு கொடுக்க போனா அவர்களை பொழந்தது அதுக்குதான். நீங்களே தப்பு செஞ்சிடுவீங்க, நீங்களே கேஸ் கொடுப்பீங்களாடா அப்படின்னு சொல்லி காவல்துறை அவங்களை அடிச்சதுக்கு காரணமும் அதுதான். பிசிஆர் ஆக்ட் 1 இருக்கிறதுனாலயே நீங்களே தப்பு செஞ்சிடுவீங்க, நீங்களே போய் அடுத்த சமூகத்து மேல வழக்க கொடுப்பீங்க. அந்த வழக்கை காவல்துறை எடுத்துக்கிட்டா நல்ல காவல்துறை. ஒருவேளை அந்த வழக்கை காவல்துறை எடுத்துக்கலன்னா அந்த காவல்துறை அதிகாரி கெட்டவங்கரா மாறிடுறார்.
என்னடா ஒரு கொடுமை இது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அவன் பாமகவை குற்றம் சொல்றான், பாமக காரன் விசிகாவை குற்றம் சொல்றான். இந்த இரண்டு இயக்கங்களுக்கும் சண்டையை விடுறது திமுக அதிமுக. இவங்க ரெண்டு பேரும் சண்டையை விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டா அதுல அவன் குளிர் காஞ்சிருவான் ஓட்டு பொறுக்கி. இவ்வளவு பெரிய பிரச்சனை தீவெட்டிப்பட்டியில் நடந்துட்டு இருக்கு. மு.க. ஸ்டாலின் வாயே திறக்கல, எடப்பாடி பழனிசாமி வாயே திறக்கல, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் எங்கேயோ இருக்கிறாரு. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் பாமக, எல்லாத்துக்கும் காரணம் பாமகன்னு. ஏன்டா இப்படி செய்யற அநியாயத்தை எல்லாம் நீங்க செஞ்சுட்டு உங்களுடைய பொறுக்கித்தனத்துக்கு இன்னொரு இயக்கத்தின் மீது ஏன்டா குற்றத்தை சுமத்துறீங்க? பிரச்சனைக்கு முதன்மை காரணம் திமுகவை போய் கேளுங்க. தமிழ்நாட்டில் சாதி கலவரம் ஆரம்பத்திலிருந்து வராத இருந்திருக்கணும்னா திமுகவினுடைய செயல்பாடுகள் சரியா இருந்திருக்கணும். திமுக தான் கொஞ்சம் அடங்குதுன்னா அங்கே கொளுத்தி விடுறது, கொஞ்சம் அடங்குனா அங்கே கொளுத்தி விடுறது. அவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாதான் நம்ம ஓட்டு பொறுக்க முடியும்னு கரெக்டாக செய்கிறாங்க வேலையை. இதை இன்று ஓரளவிற்கு வன்னியர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட திமுகவுக்கு ஓட்டு போடுற இந்த வன்னியர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் வன்னியர்கள்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய புரிதல் சரியாக இருந்தால் உன்னை சாதி வெறின்னு எவனுமே சொல்ல மாட்டான். ஏன்னா உனக்கு சாதி வெறியே இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். உனக்கு சாதி வெறி இருந்தா நீ திமுகவுக்கு ஒரு நாள்லயே ஓட்டு போட்டிருக்க மாட்டேன். உனக்கு சாதி வெறி இருந்தா நீ அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டேன். உனக்கு சாதி வெறி இருந்தா நீ விசிகாவுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டேன். உனக்கு சாதி வெறி இருந்தா நீ கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போட மாட்டேன். உனக்கு சாதி வெறி இருந்தா நீ காங்கிரஸுக்கு ஓட்டு போட மாட்டேன். ஆனா உனக்கு சாதி வெறி எள் முனை அளவு கூட இல்லைன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு சாதி வெறி என்பது எள் முனை அளவு கூட இருக்கக்கூடாது. அதை நான் சந்தோஷப்படுறேன். சாதி வெறி என்பது கூடாது, ஆனா சாதி பற்று என்பது இருக்கணும். உனக்கு உன்னுடைய சாதியின் மீது பற்று இருந்தாதான் உனக்கான உரிமையை நீ மீட்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. அதே போல உனக்கு சாதி பற்று இருந்தாதான் உன்னுடைய தலைமுறைகளை இங்க வாழ வைக்க முடியும். ஏன்னா உன்னுடைய சாதியை அழித்து உன்னுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் உன்னுடைய வரலாறுகளை எல்லாத்தையும் அழிச்சு அதன் மீது கொடி நாட்டுறதுக்கு இங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறது திமுகங்கிறத நீங்க புரிஞ்சிக்கல இன்னும். அதிமுகங்கிறத புரிஞ்சிக்கல நீங்க இன்னும். ஆனா நீ ஓட்டு யாருக்கு போடுற? அவனுக்கு தான் போடுற. இதைத்தான் நான் பல முறை படிச்சு சொல்றேன். தீவெட்டிப்பட்டியில நடந்திருக்கிற கலவரம் வன்னியர் தலித்து கலவரம் இல்லை. அது வன்னியர் சமூகத்துக்கும் தலித்து சமூகத்திற்கும் நடந்திருக்கிற கலவரம் இல்லை, திமுகவிற்கும் வன்னியர் தலித்துக்கும் நடந்திருக்கிற கலவரம். அது திமுக எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கறான். இங்க ரெண்டு பேரும் மோதிட்டு இருக்கீங்க. தலித்து மக்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய பாவப்பட்ட மக்கள்னு பாருங்க. அந்த மக்கள் ஒரு காலத்துல வன்னியர் சமூகத்து மக்களோடு எவ்வளவு இணக்கமாக தாயும் பிள்ளையுமாக வாழ்ந்த மக்கள். ஆனா அந்த மக்களுக்கு ஒரு சாதி வெறியை ஊட்டி அந்த கிராமத்தில் வாழுகிற மக்கள் எல்லாருக்குமே நடைமுறைகள் தெரியும், நடைமுறைகள் தெரியாதவர்கள் யாருமே இல்லை. ஆனால் அந்த மக்களை தேவையில்லாமல் தூண்டி விட்டு கலவரக்காரர்களாக மாற்றுவது இந்த திமுகன்னு சொன்னா மறுப்பீங்களா? விசிகான்னு சொன்னா மறுப்பீங்களா? இன்னைக்கு அநேற்றா வாழறோம், எத்தனை ஆண்டு காலமாக வாழறோம். இப்படியா சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தோம்? கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன் நான், எனக்கு தெரியும். எல்லா மக்களும் கூடி மாமா மச்சான்னு வாழ்ந்தவங்க. அவன் பறையன், இவன் சக்கிலியன், அவன் வள்ளுவன், இவன் கோணா, இவன் நாயுடு, இவன் செட்டியார்னு இன்னைக்குத்தான் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களே தவிர, நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன். அங்க மாமன் மச்சான் அண்ணன் தம்பின்னு தான் வாழ்ந்தோம் நாங்க. இன்னைக்கு அந்த கலாச்சாரம் அங்கே அப்படிதான் இருக்கு. என்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் சாதி கலவரத்தை உருவாக்கியதோ, திருமாவளவன் போன்றவர்கள், வன்னியரசு போன்றவர்கள், சங்கத்தமிழனை போன்றவர்கள், இந்த ரவிக்குமாரை போன்றவர்கள் எப்பொழுது சாதி பிரிவினை பேச ஆரம்பித்தார்களோ அப்பொழுதுதான் எல்லா கிராமங்களிலையும் தலித் இளைஞர்கள் உண்மையிலேயே எல்லா சமூகத்திடமும் விரோதத்தை வளர்த்து கொண்டார்கள். இன்றைக்கு தலித் இளைஞர்கள் எல்லா சமூகத்து மக்களிடமும் விரோதிகளாகவே நிற்கிறார்கள். ஏண்டா நீங்க வாழ அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை எதிரிகளா மாத்துறீங்க? நான் கேட்கிறேன், ஏன் எதிரிகளா மாத்துறீங்க? தீவெட்டிப்பட்டியில மட்டுமே இன்னைக்கு நடந்திருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது இன்னும் 2 ஆண்டுகள் திமுக ஆட்சி முடிவுக்கு வருவதற்குள்ள பத்த வச்சிட்டாங்க. இது பற்றி எரிந்து கொண்டுதான் இருக்கும். இதை அவ்வளவு எளிதில் நம்மளால அணைக்க முடியாது. காவல்துறை எந்த அளவிற்கு காவல்துறை போராடும்? காவல்துறை அதிகாரிகளும் உன்ன மாதிரி என்ன மாதிரி மனிதர்கள் தான். நீயும் அடிக்கிற போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற, அவனும் அடிக்கிறான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்.
2 பேர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணா அவன் தான் என்ன அடிச்சான், ஆனா என் மேலேயே அவன் வழக்கு பதிவு பண்றான், நீ எப்படி அந்த வழக்கை எடுக்கிறன்னு இவன் கேட்கிறான். அதே போல அவன் போய் வழக்கு பதிவு பண்றான், இவன் தான் என்ன அடிச்சான், இவன் கொடுத்த வழக்கை என் மேல நீ எப்படி பதிவு பண்றான்னு அவன் கேள்வி கேட்கிறான். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு காவல் நிலையத்தில் போய் நின்னா நான் தான் நிரபராதி அவன் தான் குற்றவாளி நீ சொல்ற, இல்ல அவன் தான் குற்றவாளி நான் தான் நிரபராதின்னு அவன் சொல்றான். ஆனா 2 பேருமே குற்றவாளிகளா இருக்கிறீங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்த வரைக்கும் அந்த ஒரு 4-5 இளைஞர்கள் வந்துட்டு பெட்ரோலை அந்த வண்டியில் பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு பாட்டிலில் பெட்ரோலை பிடிச்சி அதில் ஒரு திரியை போட்டு கொளுத்தி அந்த கடை மேலே போடுறான். சின்ன பையன், குறைஞ்சது 15, 17, 18 வயசு பையன் தான் அவன் செய்த அந்த தப்பால் எவ்வளவு பெரிய பில்டிங்கு கீழே மேலே எத்தனை கடைகள் எரிந்து அங்கே நாசனமாச்சு. அது யாருக்கு நஷ்டம்? அந்த பையனுக்கு எதுனா நஷ்டமா? அந்த கடைகளின் முதலாளிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனையில அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக நடத்துகின்ற அந்த கடை ஒரு தொழில். ஒரு 4 கடை தீக்கிரை ஆகி போச்சுன்னா 4 குடும்பத்தின் வாழ்க்கை இன்னைக்கு நடுரோட்டுக்கு வந்துச்சு. அந்த குடும்பத்தின் நிலை எவ்வளவு கவலைக்கிடம்னு யாருன்னா யோசிக்கிறீங்களா? இதெல்லாம் நான் பேசினாக்கா சாதி வரி, நீ சாதி வரின்றா நீ இப்படிதான் பேசுவ அப்படின்னு பேசுவீங்க. முதல்ல வந்துட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு மேல் பாதியில் தொடங்குச்சு. அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது தீவட்டிப்பட்டியில மிகப்பெரிய கலவரமாக மாறி இருக்கிறது. இதுவெல்லாம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற சமூகங்களுக்கு, சாமானிய மக்களின் வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கும். எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களானா இருங்க, தயவு செய்து கலவரம் என்பது யாருக்கும் பயனளிக்காது. அந்த கலவரம் நடக்கின்ற அந்த இடத்துல பார்க்கிறோம், பெரியவர்கள் முதல் இளையவர்கள் வரை வன்மத்தோடு தான் பேசுகிறார்கள். எல்லா கிராமங்கள்லயும் கோவில்கள் இருக்கிறது, எல்லா கிராமங்கள்லயும் சித்திரை மாதங்கள்ல திருவிழா நடக்கிறது. கலவரங்கள் உருவாகின்ற இடமே இந்த கோவிலா தான் இருக்கு. வழிபாடுகள் என்பது மக்களின் மன நிம்மதிக்கு, அந்த மன நிம்மதிக்காக நீங்கள் வழிபட செல்லுகின்ற இடத்துல கலவரத்தை நீங்கள் பண்ணுவது எதற்காக? மன நிம்மதியை தேடித்தானே வழிபாடு செய்ய போறீங்க திருக்கோவில்களுக்கு. அந்த இடத்துல வழிபாடு செய்துவிட்டு வருவதை தவிர்த்து விட்டு கலவரக்காடாக அங்க மாற்றி ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொண்டு வெட்டி கொண்டு இப்படி தீ வைத்து கொளுத்தி கொண்டு இப்படி தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் விரயம் செய்து கொண்டு இப்படி காவல்துறை நீதிமன்றம் என்று ஏறி கொண்டிருப்பது எதற்கு? அதனால உங்களுக்கு ஏற்பட போகின்ற நன்மைகள் என்ன சொல்லுங்க. கோவில் வழிபாடு என்பது எல்லாருக்குமே பொதுவானதுதான். இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு திருக்கோவில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த திருக்கோவிலுக்குள்ள எல்லா மக்களுக்கும் உரிமை உண்டு. சாதி மதம் பேதமின்றி எல்லோருமே வணங்குவதற்கு உரிமை உண்டு. இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கோவில் வந்துட்ட பிறகு அங்க எந்த பேதமே கிடையாது. ஆனால் ஒரு குலதெய்வ கோவில் என்று ஒரு குறிப்பிட்ட வகையாராக்கள் வணங்குகின்ற கோவிலை மட்டும் அந்த வகையாராவை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அங்க பூஜை செய்வாங்க. அது எல்லாருக்குமே தனிப்பட்ட குலதெய்வ கோவில், குலதெய்வ வழிபாடு என்று சொல்லுவது ஒரு குடும்பத்தின் முன்னோர்களை வணங்குவது. நான் இப்ப இருக்கிறேன்னா என்னுடைய பாட்டனோ பூட்டனோ முப்பாட்டனோ யாரோ ஒருவர், அவர்களை நாங்கள் தெய்வமாக வணங்குகிறோம். அந்த சம்பிரதாயங்களை எப்படி செய்வது என்று எங்களுக்கு ஒரு பழக்க வழக்க கலாச்சாரம் இருக்கும். அதன்படி அந்தந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் செய்வார்கள். அது அவருடைய குலதெய்வ கோவில் வழிபாடு. அதுல வந்துட்டு அடுத்தவர்கள் தலையிட உரிமை கிடையாது. ஆனால் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள அதே கோவில் நாளைக்கு வந்துட்டா கூட அந்த இடத்துல யாரும் போயிட்டு தடை போட முடியாது. ஆனா இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள போகாமல் ஒரு தனிப்பட்ட வகையாராக்குள்ள அந்த கோவிலுடைய கட்டுப்பாடு இருக்கிற வரைக்கும் அந்த வகையாராவை சார்ந்தவர்கள் மட்டுமே அதற்கு உரிமையானவர்கள். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனைகளை உருவாக்கி அந்த பிரச்சனையை கலவரங்களாக மாற்றி மக்களின் வாழ்வியல்ல நிம்மதியை கெடுக்காதீங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு தனிநபருமே வாழ்க்கை என்பது அவ்வளவு பெரிய போராட்டம். அதை அன்றாடம் கடக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில தீவட்டிப்பட்டியின் கலவரம் என்பது தவிர்க்கப்பட வேண்டியது. அதை வளர்க்க கூடாது என்பதுதான் என்னுடைய அனைத்து சமூகத்தின் மக்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.